ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரிதாஸ் ஆர்ட். இன்றைக்கி நம்ம வாசலை அலங்கரிக்கிற விதமாக ஒரு தோரணம் நம்ம பார்க்கலாம். இது 7 கலர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம போட்டிருக்கோம். இது ரெயின்போ கலர், பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். வீட்டு முன்னாடி என்ட்ரன்ஸில் வந்த உடனே ஒருத்தவங்களை வெல்கம் பண்ணுறதுக்கு ஒரு அழகாக இருக்கும். இது ஒரு நம்மளே ஹேண்ட்மேட் பண்ணுறதுனால ஒரு திருப்தியாகவும் இருக்கும். நான் ஃபஸ்ட்டு இது வயலட் கலர் எடுத்துக்கிறேன். வயலட்டு வித் ப்ளூ மாதிரி ஷேடில் இருக்குது. இது ஃபஸ்ட்டு ஒரு 200 செயின் போட்டுக்கலாம். உங்களுக்கு மொத்தமாக இந்த தோரணம் போடுறதுக்கு ஒரு 7 கலர்லேயும் 7 வேணும். அதுக்கப்புறம் அந்த பால் மாதிரி இருக்கிறது போடுறதுக்காக ஒரு 4 கலர் கண்டிப்பாக தேவைப்படுது. சில கலர் 1.5 அளவுக்கு கூட தேவைப்படுது. அந்த ரெட்டு மெரூன் கீழே போக போக உங்களுக்கு பெருசாகுது. அப்போ நீங்கள் அந்த ரெட் கலர்லேயும் மெரூன் கலர்லேயும் 2 வாங்கிக்கோங்க. இந்த ஆரஞ்சு கலரில் ஒரு 4 கலர் வாங்கிக்கோங்க. மற்றதெல்லாம் ஒன்று ஒன்று ஆகும். இது மாதிரி மொத்தமாக ஒரு 200 செயின் போட்டுக்கோங்க. இப்போ 200 செயின் போட்டாச்சு. இப்போ இதே கலர் நூல் வச்சு நம்ம இன்னொன்று போட்டுக்கலாம். அதாவது பெரிய செயின் மாதிரி குரோஷோ ஒயருக்கெலாம் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி பெருசாக. ஃபஸ்ட்டு இந்த டர்ன் பண்ணிவிட்டு முதல்ல இந்த செயினுக்குள்ளே விட்டுக்கலாம். செயினுக்குள்ளே விட்டுட்டு மேலேருந்து ஒரு நூல் எடுத்துக்கிட்டு மறுபடியும் மேலேருந்து நூல் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு 2 அதுக்கப்புறம் 1ன்னு போட்டுக்கணும். இதே மாதிரியே வரிசையாக போட்டுக்கலாம். உங்களுக்கு இந்த தையல்லாம் உங்களுக்கு பழகலைன்னா நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். அதை பார்த்து கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா இது போடுங்க. தெரிஞ்சவங்களாக இருந்தால் இது ஈஸியாகவே போட்டுடலாம். நான் முடிஞ்ச வரைக்கும் வீடியோ சின்னதாக கொடுக்க ட்ரை பண்ணுறேன். போடும்போது ஒரே மாதிரி அளவில் போட்டோன்னா நம்மளுக்கு நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக உட்காந்து டைம் எடுத்து அழகாக போட்டுக்கோங்க ஃப்ரீ டைமில். ஃபஸ்ட்டு ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு பெரிய ஸ்டிச் போட்டுக்க போகிறோம் நம்ம. நீங்கள் ஸ்வெட்டர் போடணுன்னாலும் ஸ்கார்ஃப் போடணுன்னாலும் இந்த தையல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம். இப்போ இது ஃபுல்லாக நான் இதே மாதிரி இந்த கலரில் போட்டுட்டு அப்புறம் பார்க்கலாம். இப்போ இது ஃபுல்லாகவே நம்ம இது மாதிரி போட்டுட்டோம். இதுக்கப்புறம் இதை ஜாயின் பண்ணிக்கலாம்.
நம்ம இது எல்லாமே ஜாயின் பண்ணி தான் போட போகிறோம் 7 கலரில். இது கட் பண்ணியிருக்கிறது பெருசாக தெரியாது. அதனால் நீங்கள் கட் பண்ணிவிட்டு இந்த நூலோட நீங்கள் எந்த மாதிரி நாட் வேணால் போட்டுக்கோங்க. நான் இந்த க்ரீனையும் இதையும் கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு தையல் வந்து இந்த பர்பிள் கலரு நூல் இருக்கிற வரைக்கும் ஒன்று போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் டர்ன் பண்ணிக்கலாம். இப்போ போட்டாச்சு. மறுபடியும் ஒரு 3 தையல் போட்டுட்டு திருப்பிட்டு போடலாம். அந்த செயினோட ஹோல்குள்ளே விட்டு எல்லாத்தையும் போட்டுக்கலாம் நம்ம. இதுலேயும் இது மாதிரி ஒரு 200 தையல் கிட்ட போடணும் நம்ம. இது மாதிரி ஃபுல்லாகவே போட்டுக்கலாம். இதே மாதிரி ஒரு கலர்லேயும் நம்ம வரிசையாக இதே செயின் யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். இந்த மாதிரி வரும் உங்களுக்கு வீடியோ லென்த்தை வந்து குறைக்கிறதுக்காகவே நான் வந்து அதெல்லாம் காமிக்கல. இப்போ இதை நம்ம சென்டர் மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ சென்டர் இதை வந்து 3ஆக நம்ம டிவைட் பண்ணுறோம். அங்கே ஒரு பூ வரும், இந்த இடத்துல ஒரு பூ வரும் வெள்ளை கலரில். இந்த இடத்துல ஒன்று வரும். எல்லோ கலர் இருக்கிறதெல்லாம் 3ஆக நம்ம டிவைட் பண்ண இடம். இப்போ இந்த சாண்டல் கலர் நூல் இருக்கிற இடத்துல வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நூலை உள்ளே விட்டு சும்மா கொஞ்சமாக ஒரு சின்ன நாட் போட்டுக்கலாம். நாட் போட்டுட்டு அதில் ஃபஸ்ட்டு ஒரு செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 8 நாட் போட்டுக்கலாம் இதுலேயே. இப்போ அந்த 200 ஸ்டிச்சை வந்து நம்ம பாதியாக டிவைட் பண்ணால் 100 வருது. அதில் வந்து நம்ம சென்டரை மார்க் பண்ணிவிட்டு இந்த பக்கம் 2 அந்த பக்கம்ன்ற மாதிரி இப்போ 4 ஸ்டிச் கனெக்ட் பண்ணி நான் இங்கே ஒரு ஹோல் ஃபார்ம் பண்ணுறேன். ரஃப்பாக ஒரு ஹோல் பண்ணிக்கலாம். அதில் ஹோல் போட்டுட்டு இப்போ இங்கேருந்து ஒரு 4 ஸ்டிச் எடுத்துகிட்டு ஒரு அந்த செயின்குள்ளே விட்டுக்கலாம். இப்போ சின்னதாக ஒரு நாட்டு ஊசி மேலே நூலை போடாமல் எடுங்க. இப்போ ரஃப்பாக இப்படி ஒரு 4 டைம் உள்ளே விட்டு எடுக்கணும். அப்போ தான் அது கொஞ்சம் திக்காக இருக்கும் இந்த தையல். போட்டுட்டு மொத்தமாக உள்ளே விட்டு எடுத்துக்கலாம். திருப்பி ஒரு 3 செயின் போட்டுக்கலாம். மறுபடியும் அந்த செயின் ஃபுல்லாக நம்ம ஒரு ரவுண்ட் ஃபார்ம் பண்ணதுக்குள்ளே 4 டைம்ஸ் இப்படி விட்டு எடுத்தோன்னா நம்மளுக்கு ஒரு சின்னதாக ஒரு நாட் போட்டு எடுத்துக்கலாம். திருப்பியும் ஒரு 3 செயின் போட்டுக்கலாம். மறுபடியும் அந்த ரவுண்டு செயின்குள்ளே போட்டுட்டு ஒரு 4 டைம்ஸ் இந்த மாதிரி உள்ளே ஊசி விட்டு எடுத்துகிட்டு இப்படி போட்டுக்கலாம். உங்களுக்கு வீடியோஸ் ஏதாவது கிளியராக இல்லைன்னா நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் திருப்பி இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதே மாதிரி ஒரு 7 பூ மாதிரி போட்டுக்கலாம். 7 பின்னல். இதை வந்து பின்னல்னு சொல்லலாம். இது பார்க்குறதுக்கே ஒரு பூ மாதிரி தான் இருக்கும். இப்போ 7 டைம்ஸ் போட்டுட்டு இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு அந்த பீகாக் க்ரீன் வந்து நம்ம இதில் ஜாயின் பண்ணிக்கலாம்.
இந்த நாட்லாம் உங்களுக்கு வெளில தெரியாது. நீங்கள் அப்படியே எண்டில் போட்டுட்டு மிச்சம் இருக்கிறத கட் பண்ணிவிட்டு அப்படியே போட ஆரம்பிங்க. இப்போ இந்த வயலட் கலர் வந்து நான் வந்து 7 போட்டிருக்கேன். அதே மாதிரி இதையும் மார்க் பண்ணிவிட்டு 4 செயின் விட்டுட்டு போட்டிருக்கேன். இது அந்த ஒரு ஹோல்குள்ளேயும் 3 செயின் குட்டி குட்டியாக போட்டோம் இல்லைங்களா, அந்த 3க்குள்ளேயும் 2 செயின் போட்டுட்டு 2 பூ மாதிரி போட்டுட்டு இது நம்ம அடுத்த லைன் ஃபினிஷ் பண்ணணும். மூணு செயின் போட்டுக்கணும். மறுபடியும் அடுத்த இடத்துல வந்து ஹோலில் விடுறப்போ 1 2 3 4 போட்டதுக்கப்புறமா ஓவரால் ஒரு செயின் போட்டுட்டு திருப்பி அடுத்தது 3 செயின் போட்டுக்கணும். இது மாதிரி இந்த வயலட்குள்ளே ஒரு ஹோல் இருக்கிற இடத்துலையும் நம்ம வந்து 2 போட்டுக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 7 போட்டோம். இப்போ இதில் ஒரு 10 வரும். 10 போட்டதுக்கப்புறமா 4 செயின் கனெக்ட் பண்ணி அதை உள்ளே விட்டு வாங்கிக்கணும் கட் பண்ணிவிட்டு. இப்போ நான் கட் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 4 செயின் கனெக்ட் பண்ணி அதை உள்ளே விட்டு வாங்கிக்கிறேன். திருப்பியும் ஒரு 3 குட்டி குட்டி செயின் போட்டுட்டு 4 செயின் கனெக்ட் பண்ணிவிட்டு அதில் நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ இது ஜாயின் பண்ணியிருக்கிறது உள்ளேயே போயிடும். இதே மாதிரியே எல்லா கலர்லேயும் இப்போ நம்ம மேலே போட்டிருக்க எல்லா கலர்லேயும் இதேமாரி ஒரு ரூபா போட்டுக்கணும். இதில் என்ன ஸ்டார்டிங்கில் ஒரு 2 போடணும், அப்புறம் சென்ட்ரு பாயிண்டில் ஒரு 2 போடணும். மற்ற எல்லாத்துலேயும் ஒன்று போடணும். அதாவது வயலட் கலரில் வந்து நம்ம ஒன்று போட்டுட்டு 3 செயின் போட்டோம். அதுக்கப்புறம் அந்த க்ரீன் கலரில் என்ன பண்ணியிருக்கோன்னா ஒரு ஹோலுக்கும் 2 பின்னல் மாதிரி போட்டிருக்கோம். 2 போட்டோன்னா மொத்தமாக 10 வரும் உங்களுக்கு. இப்போ ஃபஸ்ட்டு வந்து அடுத்து சாண்டல்லாம் போடுறப்ப சாண்டல் மற்ற எல்லா கலரும் போடுறப்ப ஃபஸ்ட்டில் எடுத்த உடனே ஒரு 2 பின்னல் போட்டுட்டு அதுக்கப்புறமா சென்ட்ரு வரப்போ ஒரு 2 பின்னல் போட்டுட்டு மற்ற எல்லா இடத்துலையும் ஒரு பின்னல் போடணும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்லியிருக்க விஷயம் உங்களுக்கு புரியும். இது எல்லாமே வந்து நம்ம கலரை வந்து ஜாயின் பண்ணி போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக பாருங்கள். இந்த இடத்துல தான் வந்து இப்போ 2 போட்டிருக்கோம். அந்த இடத்துல ஒரு 2, அதே மாதிரி இங்கே ஒரு 2, அதுக்கப்புறம் எண்டுலேயும் நம்ம 2 போட்டு முடிக்க போகிறோம். ரெண்டு போட்டு முடிச்சதுக்கப்புறமா நம்ம வேறு கலர் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ 4 கவுண்ட் பண்ணிவிட்டு இதை உள்ளே விட்டு வாங்கிக்கலாம். இப்போ இதை கட் பண்ணிவிட்டு நம்ம வேறு கலர் ஜாயின் பண்ணிடுவோம், ஆரஞ்சு கலரு. அதையும் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஒரு 3 செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த 4 கலர் கனெக்ட் பண்ணிவிட்டு அதை உள்ளே விட்டு வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம போட ஆரம்பிக்கலாம். ஒரே ஒரு நாட் மட்டும் போட்டுட்டு மறுபடியும் அந்த ஹோலில் வந்து நம்ம 2 பின்னல் போட்டுக்கலாம். ஏன்னா ஸ்டார்டிங்கில் 2 பின்னல், அதுக்கப்புறம் 3 செயின் போட்டுட்டு அதே ஹோல்லையே இன்னும் ஒரு பூவும் போட்டுக்கலாம். திருப்பி 3 செயின் போட்டுட்டு ஃபுல்லாகவே நம்ம ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். இனிமேட்டு
சென்டரில் மட்டும் மறுபடியும் நீங்கள் 2 போடுற மாதிரி இருக்கும். அப்புறம் அடுத்தது முடிக்கிறப்பையும் 2 போட்டு முடிக்கிற மாதிரி இருக்கும். இதோட கண்டினியூஷன் வந்து அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா ஃபுல்லாகவே பண்ணுறதுக்கு ரொம்ப லென்த்தாக ஆகுது. இப்போ அடுத்த கலர் ஜாயின் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.